ஹாய் ஹலோ யூஎஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து எக் சில்லி ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இதை நம்ம ரெண்டு விதமாக செய்யலாம். ஒன்று வந்து ட்ரையாக செய்யலாம், இன்னொன்று வந்து செம்மி கிரேவியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எக் சில்லி ஃப்ரை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வேக வைத்த முட்டை 4, நறுக்கிய வெங்காயம் 3 டீஸ்பூன், நறுக்கிய குடமிளகாய் 2 டீஸ்பூன், பூண்டு பச்சை மிளகாய் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 3 டீஸ்பூன், மைதா 3 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். இதுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு அதை நம்ம பஜ்ஜி மாவு பாத்துக்கு கரைச்சி வச்சுக்க போகிறோங்க. இஞ்சி பூண்டு விழுது மட்டும் நான் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டே போட்டால் இஞ்சி பூண்டு விழுது நல்லா மிக்ஸ் ஆகாது. அதனால் நான் லாஸ்ட்டாக இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கிறேன். முட்டையை வந்து 4 கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு கலவையில் டிப் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம எல்லா முட்டையும் பொரிச்சு எடுத்தாச்சு. வேறு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அது காஞ்சதும் பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கணும். அது வதக்குனதும் அதோடு சேர்த்து வெங்காயம், குடமிளகாய், மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கணுங்க. குடமிளகாயும் வெங்காயமும் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். குடமிளகாய் வெங்காய கலவையோட பொரிச்ச முட்டையை வந்து நல்லா கிளறி இறக்கிக்கோங்க. சூடான எக் சில்லி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த எக் சில்லி ஃப்ரை வந்து ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதுங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது மாதிரி ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபிஸ்லாம் இனி வர எபிசோடில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.